வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். நம்மை நம்ப வைத்து முட்டாளாக்கி 5 மருத்துவ பொய்கள். இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இப்பவே கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடுதல் அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. ஆண்டாண்டு காலமாக நம்மிடையே உடல் மற்றும் மருத்துவம் சார்ந்த சில தவறான கருத்துக்கள் நிலவுகின்றன. மருத்துவத்தில் பரந்த புரிதல் இல்லாத நம் முன்னோர்கள் பயிற்றுவித்த தவறான கருத்துக்களை நாம் இன்றும் பின்பற்றி வருகின்றோம். அதிர்ஷ்டவசமாக இப்போதெல்லாம் மக்கள் உடல் மற்றும் மருத்துவியலில் மிகுந்த விழிப்புணர்வுடன் அக்கறையுடனும் இருக்கின்றார்கள். எந்த ஒரு மருத்துவ பரிந்துரையையும் அவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவது கிடையாது. மாறாக கேள்வி எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். அறிவுக்கான இந்த தேடலானது ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வந்த பல மருத்துவ கட்டுக்கதைகளின் கட்டுக்களை அவிழ்த்து வருகின்றது. அப்படியான நாம் இதுநாள் வரை நம்பி ஏமாந்த 5 மருத்துவ கட்டுக்கதைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளவு நாளாக வயிற்றில் அல்சர் ஏற்பட நாட்பட்ட மன அழுத்தம், வாழ்க்கை முறை தேர்வுகள், காரமான உணவுகளை உட்கொள்ளுதல் போன்றவை காரணங்களாக கூறப்பட்டன. ஆனால் பெரும்பாலான அல்சர் ஏற்படுவதற்கான காரணங்கள் இவை இல்லை எனவும் ஹெலிகோபாக்டர் பைலோரி என்னும் பாக்டீரியாவே காரணம் என மருத்துவர்கள் தற்போது அறிந்து கொண்டுள்ளனர். வயிற்றில் ஏற்படும் புண்ணே அல்சர் எனப்படுகிறது. அல்சர் வந்துவிட்டால் அதற்கு அறிகுறிகளாக வயிற்றில் எரிச்சல் அல்லது வலி, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்புசம், சிறிது சாப்பிட்டாலும் வயிறு நிறைந்துவிட்ட உணர்வு, செரிமான அமில வாந்தி, நெஞ்செரிச்சல் உள்ளிட்ட கோளாறுகள் ஏற்படும். அல்சர்கள் வயிற்றில் மட்டுமின்றி உணவு குழாயின் உட்புற சுவர், சிறுகுடலின் முதல் பகுதி உள்ளிட்ட இடங்களிலும் ஏற்படக்கூடும். தொடர்ச்சியாக ஆஸ்பிரின் மற்றும் இரும்புச்சத்து மாத்திரைகளை உட்கொள்வதால் அல்சர் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒரு பெண் அவரது மாதவிடாய் நாட்களின் போது அவர் கருத்தரிக்கவே முடியாது என நம்மில் பெரும்பாலானோர் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது உண்மையல்ல. ஒரு பெண் அவரது மாதவிடாய் நாட்களில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றதே அன்றி சாத்தியமே இல்லை என கூறிவிட முடியாது. ஏனெனில் ஆணின் விந்தணு பெண்ணின் உடலில் கிட்டத்தட்ட 1 வாரம் வரை உயிருடன் இருக்கும். எனவே ஒரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியின் இரத்தப்போக்கு கட்டத்திற்கு பிறகு அல்லது அப்போதே கூட கரு உருவாக வாய்ப்பிருக்கின்றது. ஆக ஒரு பெண் தனது மாதவிடாய் நாட்களின் போதோ அல்லது முடிந்த உடனோ உடல் உறவில் ஈடுபடுவார்கள் என்றால் அவர் கருத்தரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. சேவ் செய்து அவ்விடத்தில் மீண்டும் வளரும் முடி வேகமாகவும் தடிமனாகவும் கருப்பாகவும் வளரும் என்பது நாம் நம்பி வரும் மற்றொரு பொய்யாகும். உண்மையில் சேவ் செய்த இடத்தில் மீண்டும் வளரும் முடியின் வளர்ச்சி விகிதம் ஆகியவற்றில் எவ்வித மாற்றங்களும் இருக்காது. பொதுவாக முடியின் மேல் பகுதி மெல்லியதாகவும் அடிப்பகுதி தடிமனாகவும் இருக்கும். சேவ் செய்யப்பட்ட பின் தோலில் மீண்டும் முடி வளரும் போது இந்த தடிமனான பகுதியை முதலில் வெளிவருகின்றது. எனவேதான் சேவ் செய்யப்பட்ட இடத்தில் வளரும் முடி தடிமனாகவும் கருப்பாகவும் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தருகின்றது. அதே நேரத்தில் வளர்ந்த முடியின் மேல் பகுதி நாளடைவில் திரிந்து மெல்லியதாகி விடும். சூரிய ஒளி படும்போது நொடியில் கருமையாகிவிடும். மார்பக புற்றுநோய் என்பது பெண்களுக்கானது, அது ஆண்களுக்கு வரவே வராது என்பது பலரும் நம்பிக்கொண்டிருக்கும் மற்றொரு மருத்துவ பொய்யாகும். பெண்களைப் போலவே ஆண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்றாலும் அது கொஞ்சம் அரிதான ஒன்றாகும். பெண்களின் மார்பக தசைகளைப் போலவே மிக குறைந்த அளவிலான மார்பகங்களை ஆண்களும் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஆண்கள் இலக்கிய பணி உள்ளிட்ட குறிப்பிட்ட இரைப்பை கோளாறுகள் உள்ளவர்கள், மார்பக புற்றுநோய் பின்னணி கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள், கைனோகோமாஸ்ட்ரோ எனப்படும் மார்பக வளர்ச்சி கொண்டவர்கள் அல்லது தீவிர கல்லீரல் நோய் உள்ளவர்கள் ஆகியோருக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. ஒருவர் இறந்த பின்னரும் அவரது முடி மற்றும் நகங்கள் வளரும் என பலர் கூற நீங்கள் கேட்டிருக்கலாம். இது ஒரு தவறான கருத்தாகும். அதே நேரத்தில் ஒருவர் இறந்த பின்னர் முடியும் நகங்களும் வருவதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும் என்பது உண்மைதான். அதற்கு காரணம் இறந்த சடலத்தின் தோல் உலர்ந்து மெல்ல சுருங்கி உள்ளிழுத்துக் கொள்ள துவங்கும். இதனால் முடியும் நகங்களும் வளர்ந்துள்ளதை போன்ற ஒரு தோற்றத்தை தருகின்றது. ஆனால் அவை இறந்த சடலத்தில் ஒருபோதும் வளர்வதில்லை. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.